ஹலோ வெல்கம் டு கீர்த்தி குக் புக் சேனல். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம், இல்லை ஒரு நாள் நல்லா தூங்கிட்டோம், காலையில் அவசரத்துக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு இட்லியோ இல்லை தோசை கூட இது ஒரு நல்ல காம்போவாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக பேக் பண்ணி கூட கொடுத்து அனுப்பிடலாம். ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ ஆஃபீஸ்க்கோ எதுக்குனாலும் பேர் ஆகும். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னவோ ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட ஃபுட் ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ நான் பொடிக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இதோட டீட்டெயில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 4-5 பொருள் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். அந்த கடாய் கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு கப்பில் வந்து காட்டுறேன் பாருங்கள். அந்த கப்பில் ஃபுல்லாக உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதுதான் இதுக்கு நல்லாயிருக்கும் பொடிக்கு. நான் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முழு உளுந்து வாங்காதீங்க. அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஆயில் ஊற்றக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அது கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை தட்டில் கொட்டி வச்சுருங்க. அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்தேன்ல, அதிலே அரை கப் மெஷர் பண்ணி நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் அதே மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுக்குமே ஆயில் சேர்த்தக்கூடாது. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி வரட்டும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாறி வரும். மாறி வர ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து அதையும் அந்த தட்டில் நம்ம உளுந்து போட்டிருக்கோம்ல, அதே தட்டில் இதையும் கொட்டி ஆற வச்சுருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே கடாயில் நான் 10லேருந்து 15 மிளகா எடுத்திருக்கேன். இந்த மெஷரிங் கப்புக்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்றியோ குறைச்சோ போட்டுக்கலாம். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நாங்கள் உப்பு வந்து வறுக்க மாட்டோம். அதனால் மிளகா மட்டும் வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் அதோடய தட்டோடய ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஆறணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர மிளகாவும் நான் இந்த கப் மெஷர் பண்ணதுக்கு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா அரைங்க. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து பூண்டை வந்து வறுக்கக்கூடாது. 5லேருந்து 7 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நான் இதை கூட சேர்த்து கடைசியாக நல்லா ஒரு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபைனலாக வரும் அவுட்புட் உங்களுக்கு. இதை நல்லா ஒரு ஜாரில் வந்து மாற்றிட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 மந்த்ஸ் கூட கெட்டு போகாது. நல்லெண்ணெய், நெய் எதுக்குனாலும் இது செம்ம காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. அப்புறம் என்ன, இனிமேல் இது கண்டிப்பாக அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறையா ஃபுட் ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.